செஞ்சராமாயி. நான் காலையிலே எந்திரிச்சு சோத்தை கொஞ்சம் அடுப்புல போட்டுட்டு உடைய வச்சுட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சுட்டேன். வேற என்ன பண்றது, வெயில் கொஞ்சம் இறங்க மாட்டேங்குது. சரி தயிர் கொஞ்சம் இருக்குது, அப்புறம் போதும் அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒருத்திக்கு போய் என்னத்தை போய் பெருசாக செய்யறதுன்னு வேறு பருப்பு தான் கடைஞ்சி வச்சுட்டேன். ஆமா சுபு, எங்க வெயிலுக்கு சாப்பாடே இறங்க மாட்டேங்குது நீ சொல்ற மாதிரி. ஏதோ பழைய சொத்தவே கரைச்சி குடிச்சுக்கலாம் போல இருக்குது. அப்படியாக்கா, தராங்க. நீங்க வாங்கிட்டீங்களா? எவ்வளவு தராங்களாம்மா? ஓ அப்படியா, சரி சரி. எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்களாம்மா இங்க? சரி சரி. அதான் நீங்க ஃபோன் பண்ணதுமே நான் கிளம்பிட்டு வீடு பூட்டிட்டு இதை போயிட்டு தான் இருக்கிறேன். நீங்க எங்க அங்கே தான் இருக்கிறீங்களா? ஓ நீங்க வாங்கிட்டீங்களா? சரி சரி. சரிக்கா, நானும் போய் வாங்கிக்கிறேன். சரிக்கா சரிக்கா. ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு நீங்க பண்ணலான்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் இப்போதான் வேலைக்காட்டுக்கு போயிட்டு 2 மணிக்கு 2:30 தான் வந்தேன். 2:30 மணி பஸ்ஸுக்கு தான். இப்போதான் வீடு திறந்தேன், உடனே ஃபோன் பண்ணிட்டீங்க. சரி அப்படியே நான் மறக்க ஓடி வந்துட்டேன் வெளியே. சரிக்கா, நான் போய் பார்க்குறேன். சரிக்கா, ஃபோன் வைக்கிறேன். நான் வாங்கிட்டு வேணா உங்களுக்கு கூப்பிட்றேன். நீங்கள் வாங்கிட்டீங்களா? சரிக்கா சரிக்கா. வாங்கிட்டு தான் ஃபோன் பண்ணீங்களா? சரி சரி. நான் போனதுமே சொல்லி வாங்கிக்கிறேன். என்ன சுபு, முக்காடு பேர் இந்த பக்கம் போகிறேன் ஃபோன் பேசிட்டேன். அதான் நான் எப்போ இந்த பக்கமெல்லாம் வரமாட்டேன். மல்லிகா, அடியே மல்லிகா. சொல்லுங்கக்கா. எங்கே போயிட்டு இருக்கிற? என்ன வேலைக்கு போகலையா? வேலைக்கு போயிட்டு தான் வராத்தா. ஓ வேலைக்கு போயிட்டு வந்துட்டியா? பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு, இந்த பக்கமே ஆளே வரதே இல்லை. ஆமாக்கா, வயக்காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரக்கே நேரமாயிருது. அப்புறம் வந்து வீட்டில எல்லாம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குதுல்ல. அப்புறம் எங்கே வந்து இப்படி உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது. அது சரிதான். சரி சரி. எங்கே இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கிறா? அதுவாக்கா, அதான் யாரும் பணமெல்லாம் கொடுக்குறாங்களாமா, அதை எல்லாரும் வாங்கிட்டு இருக்கிறாங்களாமா. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அதான் நான் போயிட்டு இருக்கிறேன். அம்மா நீங்களாம் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அதான் அந்த ராமாயாத்தா இருக்குல்ல, மருமகளை போய் வாங்கிடுவதெல்லாம் உடனே. சரி அத்தா, நேரமாயிருச்சு. அவங்க அப்புறம் பாருங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்களாம். இப்போதா நான் சீக்கிரம் ஓனாதான் வாங்க முடியும். வரும்போது வேணா பேசுகிறேன். சரி போயிட்டு வராத்தா. என்னடி ராமையா, என்னமோ பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி போகிறேன். உங்களோட மருமக ஏதாவது போயிருக்கிறாளா? அவங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? அப்போ நமக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்களா? நாமளும் போய் பார்க்கலாமா? அதான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். நமக்கெல்லாம் கொடுப்பாங்களா என்னன்னு ஒன்றும் தெரியல. இந்த மருமக வேறு எங்கே போனான்னு தெரியலையே. முதல்ல அவளுக்கு ஒரு ஃபோனை போட்டு வேணா சொல்லிட்டா. சரி சரி, கேளு ஃபோன் போட்டு. எங்கே இருக்கிற என்ன, இந்த மல்லிகா வேறு இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு கேளு. சரி இது கூப்பிட்றேன். ஃபோன் எடுத்தாளா? ஹலோ அத்தா, என்னத்தா சொல்லுங்க. சரித்தா, நானும் அதுக்கு தான் வந்திருக்கிறேன். இதை நிற்க சொன்னாங்க, அதான் நின்றுட்டு இருக்கிறேன். என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு கூப்பிட்றேன், இல்லாட்டி வர்றேன். சுப்பாயத்தாக்கா. சரி சரி, அது பேர் இருந்தால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நான் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அந்த ஆத்தாக்குன்னு. சரியா? இங்கே எல்லாம் வெயிலாக இருக்குது, கூட்டமாக வேறு இருக்கிறாங்க, அங்கங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வர வேண்டாம், நானே கொடுக்குறாங்களே என்னன்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வரேன். யாருடி, உங்கள் மாமியாரா? ஆமாடி சின்ன போல. இந்த மல்லிகாக்கா எங்கே அந்த பக்கம் தான் வந்தாங்களாமா. கிழங்கு அங்கே திணையில் உட்காந்துட்டு இருந்தாங்களாட்டு இருக்குது. அக்கா சொல்லிட்டு போனாங்களாட்டு இருக்குது. அதான் நமக்கு தெரியுமே என்னமோன்ட்டு எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நானும் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். அதெல்லாம் சரிதான். என்னடி இங்கே வந்தானே நிற்க சொன்னாங்க, நம்மள ரொம்ப நேரம் இங்கே நின்றுட்டுக்கிறோம். ஒருத்தர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, நம்ம போய் கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒழுங்கா. ஆமாடி சின்ன போல, திமிரு ஜாஸ்தி உங்களுக்கு. காசு கை கிடைக்கிட்டு வாங்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். நானே வாங்க வேண்டாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி நீ கூப்பிட்டனால தான் சரி ஓசலை கிடைக்கிறது ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, நம்ம போய் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னடி இது இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆமாம் சின்ன போல, நாமளும் பாரு அங்கே கேட்டு இங்கே கேட்டு அந்த ரோட்டுக்கு போய் இந்த ரோட்டுக்கு போய் நீ 3வது இடத்துல வந்து நிற்கிறான். இங்கேயும் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிவா அந்த பக்கம் போய் கேட்கலாம். சரி நாடா, இங்கே நிற்கிறதுக்கு போய் கேட்கலாவா? ஏனிலா, அந்த ஆள் பாருடி, ஆள் பார்த்து பார்த்து கொடுக்குறாங்கடி. தெரியுதா உனக்கு? மல்லிகாக்கா பாரு அங்கே தான் நிற்கிறாங்களா இருக்குது. ஆமாம் சின்ன போல, இப்போ தான் நீங்கள் அத்தை ஃபோன் பண்ணிட்டு வச்சாங்க. அதுக்குள்ளே இந்த அக்கா எப்படி தான் வந்தாங்க இங்கே? காசு கொடுக்குறாங்கன்னு சொன்னது அவ்வளோ வேகமாக வந்திருக்கிறாங்க. சரி சரி வா, அந்த அக்காக்கே வா கொடுக்குறாங்க, வா வாங்கிட்டு இருக்குது. வா நாமளும் இந்த டைமில் உள்ள போனோம்னா வாங்கிட்டு போயிடலாம். எவ்வளோ நேரமாக நிற்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு வேறு எங்கள் வீட்டில் வேறு 3 ஆளுங்க. உங்கள் வீட்டில் 3 பேர் தானே. ஏண்டி கருப்பாயி, காசு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கமுக்கமா இருக்கிற? என்னோட பங்கு எங்கடி கொண்டா? அதானா, அவ்வளோ சீக்கிரம் 1 ரூபா கிட்ட வாங்க முடியுமா? சரி சரி, அப்புறமா நீயே கொடு. நம்ம போய் டீ கடையிலேயே ஒரு டீ குடிச்சிட்டு வரோம். சின்ன பிள்ளை நிலாவை போயிருக்கிறாங்களா, அங்கே பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டுக்கா. நம்ம வாங்க அங்கே போய் உட்காரலாம் மரத்துக்கடியா. எங்கெங்கே போய் அலையிறது? ஆமாம் மலர், நானும் அப்படி தான் நினைக்கிறேன். என்ன இவ்வளவு வராங்க? கருப்பாயக்கா, என்ன இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க? ஆமாம் சீதா, ஆடு கோழிங்களும் இங்கே தான் மேய்ஞ்சிட்டு கிடக்குதா. சரி அதனால தான் இங்கே கொண்டு வந்து இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஏக்கா இவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்றீங்க? ஆமாம் சீதா, ஏதோ இந்த பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை போய் வாங்கிட்டு வந்தேன்னா அதை கொஞ்சம் நேரமாகி போச்சு. சரி அதனால தான் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். பாருக்கா, இந்த கிழவியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஊருக்கு முன்னாடி போய் நாம தான் இன்னும் வாங்காமல் இருக்கிறோமோ?
அவளுக்கு சேர்த்தியே வாங்கிட்டு வந்துட்டேன். ஓ, அப்படியாக்கா? சரிக்கா சரிக்கா. நாங்க இன்னும் வாங்கவே இல்லை. சரி நாங்க வேணா அங்க போய் பார்த்துட்டு வரோம் அப்படியே. சரி போய் பாருங்க போங்க. வா மலர், நமக்கு காசு வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம். எவ்வளவு நேரம் அலைய விடுறானுங்க, வேணும்னே பண்றாங்க மலர். ஆள் பார்த்து பார்த்து கொடுத்துட்டு வா. நம்ம இருட்டே ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளவு நேரம் இங்க நிக்கிறது? ஆமாக்கா, நம்ம வீட்டுக்கே போலாம் வாங்கக்கா. பிள்ளைங்க வேற எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க. பிள்ளைங்களை காப்பி ஏதாவது போட சொல்லட்டுமா மலரே? குடிக்கிறியா? இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், தண்ணி குடிச்சதே போது போங்க. காப்பின்னு குடிக்காட்டி என்ன, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றதுதானே. ஆமா போ, சுத்தி சுத்தி காலெல்லாம் ஓஞ்சு போகுது. எதுக்குதான் இப்படி வெட்டியே சுத்தணுமா இன்னைக்கு? போ. ஏன் சில பொண்ணு என்னை இழுத்துட்டு வந்துட்டா? அவன் எவ்வளவு திமிரா பேசினா? சண்டை கட்டலாம் நினைச்சா நீ என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டா. விட்டுருந்தா ரெண்டு மொத்தம் மொத்திருக்கலாம்னு தோணுது எனக்கு. அவளை ஆத்திராத்திரமா வருது சின்ன பிள்ளை. விடுடி, நான் வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம நீ தான் போகணும்னு. விடு, அவங்க யாருக்கோ கொடுத்துட்டு போறாங்க, நமக்கு வேண்டாம் விடு. அது எப்படி சின்ன பிள்ளை அவன் அப்படி சொல்ல? அப்ப இத்தனை வருஷமா இவங்களுக்கு தானே நம்ம போட்டோம். அவன் எவ்வளவு திமிரா பேசினா பாத்தீங்களா? நீ தானே கேட்டுட்டு இருந்த. அவனுக்கு கோவமே வரலையா சின்ன பிள்ளை? எனக்கு தான் கோவம் வருது, என்ன பண்றது? சரி விடு வா. என்ன மலரே, நிலா என்ன கோவமா பேசிட்டு இருக்கிற சின்ன பிள்ளை கிட்ட? என்னன்னு தெரியலையேக்கா. ஏ சின்ன பிள்ளை நிலா. இதான் வரக்கா. வாடி போய் உட்கார்ல வா, டென்ஷன் ஆகாத விடு. அது கிடைக்காட்டி பரவாயில்ல, வா வா. இல்லடி கிடைக்காட்டி பரவாயில்ல, ஆனா அவளும் திமிரா பேசுறான். என்ன நிலா என்னாச்சு? என்னக்கா அது? அவன் நல்லா நம்மளை ஏமாத்திட்டாக்கா. நான் இதெல்லாம் எதிர்பார்த்தது தான்டி. நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் ஏற்கனவே நினச்சிட்டு தான் இருந்தேன். நீ தான் சொன்ன கேட்காம போலான்னு. ஏன் நிலா, உனக்கு கிடைக்கலையா? நாங்க அவ்வளவு நேரம் நிக்கிறதுன்ட்டு காலெல்லாம் வலிக்குதுன்னு வந்துட்டோம் நானும் அக்காவும். நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க மறுக்கா? வேணும்னே பண்றாங்கக்காங்க. அதெல்லாம் நமக்கு தரமாட்டாங்களாமா அப்படின்னு மூஞ்சிக்கு நேராவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு அங்கே இருக்கணுன்ட்டு தான் சண்டை கட்டில் சத்தம் போட்டா அதுக்குள்ள சின்ன பிள்ளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான். ஆமாக்கா, நாங்கள் நின்றுட்டே இருந்தோம். அவ்வளோ நேரம் அங்கே நில்லுங்க இங்கே நில்லுங்க, இவ்வளோ நேரம் ஆகும், அதை சொல்கிறேன் இதை பண்ணுறான்ட்டு வேணும்னே வெயிட் பண்ண வச்சாங்கக்கா. ஆனால் பாருங்கள், மல்லிகக்கா வந்தது டக்குன்னு 2 நிமிஷத்தில் எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த அக்கா வாங்கிட்டு போயிடுச்சு. நாங்கள் மணிக்கணக்காக அங்கே நின்றுட்டு இருக்கிறோக்கா. ஆமாடி சின்ன பிள்ளை, நானும் அக்காவும் அப்படிதான் நின்றுட்டு வந்துட்டோம். எங்களுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் சின்ன பிள்ளை இப்படி பண்றாங்க? கொடுத்தா எல்லாரும் கொடுக்கணும், இல்லாட்டி யாரும் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி எதுக்கு பண்றாங்க? அந்த கருப்பை கிழவி கூட 10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கா மாதிரி. அவனுக்கு இல்லைன்னு சொல்லல, அப்படி சொல்லாம நம்மள ரொம்ப சுத்த விடுறாங்க. எப்படி தரமாட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் மலர் நானும் வந்துட்டோம். ஆமாக்கா, நம்ம அவங்க கிட்ட காசு வாங்கினா நம்ம அவங்களுக்கு போட்டு போட மாட்டோமாமா. நம்ம தான் அன்றைக்கி எல்லாம் விசில் கோலமெல்லாம் போட்டு விசிலெல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தால, அது வீதியிலெல்லாம் வேறு வரைஞ்சி வச்சிருந்தோமா, அதனால அவனுக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓஹோ அப்படியா? அதனாலதான் நமக்கு கொடுக்கலையா? நான் கூட என்ன எதுவும் தெரியும் நானாக்கா முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். இதுதான் விஷயமா? ஆமாக்கா, நாம வேற அன்னைக்கு எல்லாம் விசில் கோலம் போட்டுட்டு வச்சுட்டு இருந்தோம்ல, அதுதான் அவங்களுக்கு அதான் எப்படி வாங்கிட்டு போட மாட்டான்னு அவங்களுக்கே தெரியும். அதனாலதான் நம்மள கொடுக்க மாட்டேன்னு சொல்லாம வேணும்னு இப்ப வா அப்ப வா அங்க வா இங்க வான்ட்டு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கிறாங்கக்கா. சரி விடுங்கடி கரெக்டா. அது எதுக்கு போய் என்ன வச்சுக்காரங்களாட்ட நம்ம போய் வாசல்ல நின்றுட்டு இருக்கிறோமா? கருமத்தை போகவே கூடாது. ஏதோ சரி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்கன்னு சொன்னனால நானும் மலரும் அப்படியே போனேன். அவன் அங்க போய் இங்க போனா 2 இடத்துக்கு போனா மறுபடியும் வேற எங்க போக சொன்னா நாங்க வீட்டுக்கு வந்துட்டு அதோட பாருங்க. இந்த மல்லிகக்கா அந்த சோஃபியெல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க மாமனாருக்கு அவங்க வீட்டுக்காருக்கு அவளுக்கு எங்க கண்ணு முன்னாடியே வாங்கிட்டு போனாங்கக்கா. தெரியுமா? எங்களை மட்டும் அப்படியே நிக்க வைக்கிறாங்க. கோவமா வந்துச்சு எனக்கு. திட்டலான்னு போனா சின்ன பிள்ளை வேண்டான்னு இழுத்துட்டு வந்துட்டான். அவங்க வேணும்னே பண்ணுறாங்கக்கா, நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு போய் சண்டை கட்டிட்டு எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிட்டு பேசிட்டு போகணும்? அப்புறம் எங்கள் அத்தைக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னு வைங்க, திட்டியே தீத்துரும். அவன் பத்தாதுக்கு அன்னைக்கு ஏதோ பேர் எழுதுறதுக்கு வீட்டுக்கிட்ட வந்தாங்களாமா. நம்ம வீட்டில் இல்லையாமா. நீங்க வீட்டில் இல்லை அதனாலதான் உங்க பேர் வரல அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆளு. நான் என்ன இந்த ஊருக்கு ஓடிட்டேனா? அவங்க என்ன உனக்கு மட்டுமே சொன்னாங்க, நிறைய பேருக்கு அப்படிதாக்கா சொல்லியிருக்கிறாங்க. சரி விடு சின்ன பிள்ளை, இவங்ககிட்ட போய் எதுக்கு போய் கையிட்டு கேட்டு வாங்கிட்டு இருக்கோணும். காரணம் தக்கா சொல்ற மாதிரி விட்டு தள்ளு. நமக்கு இந்த குழப்பே வேண்டாம், இந்த பணமும் வேண்டாம். நமக்கு வேணும்னாலும் கிடைக்காது, அது வேற. நமக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. சரி அது விடுங்க. அடியே பசிக்குதுடி, ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டோம். ஏக்கா, இந்த பிள்ளைங்க ஏதாவது இருந்து சாப்பிட்றக்கு ஏதாவது கொண்டு வர சொல்லுக்கா. ஏதோ காப்பி வைக்கலாமான்னு கேட்டால் மலர் வேண்டானா. சரி காப்பி எதாவது வைக்க சொல்லிட்டா இல்லாட்டி சோறு கீரை ஏதாவது சாப்பிட்றே சின்ன. காப்பியே போதும், தொட்டு சாப்பிட்றக்கெல்லாம் ஒன்றும் இல்லையாக்கா? இரு மாமா, நேற்று ஏதோ பிரெட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, அதெல்லாம் சூடு பண்ணி தர சொல்லிட்டா. சரிக்கா. சோனி, அடியே சோனி, மாயா, இதான் வரமா. அப்போ இத்தனை வருஷமா அவங்களுக்கு போட்டதெல்லாம் வேஸ்ட்டு. ஏசன புள்ள என்ற மாமியார் மாமனாரும் இத்தனை காலமா அவங்களுக்கு தான் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க இவ்வளோ நாளாக போட்டதெல்லாம் பார்க்க மாட்டாங்கக்கா. இப்போ போடுவாங்களா இல்லையான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. அது உங்கள் பையன் வேற, அவன் வேற பொடியை பிடிச்சிட்டு துண்டை வேற போட்டுட்டு வீதி வீதியாக போயிட்டு இருக்கிறான். அப்புறம் அவங்களுக்கு தெரியாத என்ன? அப்படி பார்த்தா மல்லிகா வயனும் தான் போயிட்டு இருக்கிறான் என்ற வயன் கூட. அவளுக்கு மட்டும் கொடுக்கலையா? அவளும் தானே வாங்கிட்டு போனதா சொன்னீங்க. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறா? இருக்கிறாமா, உள்ளதான் உட்காந்து நானும் பூ மாதிரி சோனியெல்லாம் பேசிட்டு இருந்தான். ஏமா? அது சரி, காப்பி ஏதாவது போட்டுட்டு நேற்று உங்க அப்பா ஏதாவது ரொட்டி கிட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க.
தேவையில்லாம் மழை விடுறீங்கன்னு பேசிட்டு இருக்கிறேன். இந்த சின்ன பிள்ளைக்கு வேற ஃபோன் வருது. அவங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணியிருக்காரு போல, காசு வாங்கிட்டே இல்லையான்னு. இவ வேற சவுண்ட் எந்த சவுண்ட் வச்சிருக்கிறா, அந்த விஜய் என்ன பாட்டு வச்சிருக்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு சும்மா இருப்பானுங்களா? சுத்தமா கொடுக்கலக்கா. அப்படியே சின்ன பிள்ளை. ஆனா ஆமாக்கா, அதனாலதான் இதுக்கு மேலே இங்கே நின்று சண்டை போடாதடி, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறம் தான் இழுத்துட்டு வந்தான். எனக்கு எப்படி தெரியும்? என் புருஷன் ஃபோனே பண்ண மாட்டான், இன்னைக்குன்னு பார்த்து அதிசயமா கூப்பிட்டுக்கிறேன், அது அங்கே இருந்த நேரத்தில். அப்புறம் நான் என்ன பண்றது? அப்ப ஆக மொத்தத்துல நமக்கு எந்த பணமும் கிடைக்கல. ஏன் சின்ன பிள்ளை? வாங்குறவங்க வாங்கிட்டாங்க, நமக்கு மட்டும் தான் ஒண்ணும் இல்ல. வீடு மலர அது கிடைக்காட்டி என்ன போ. அதுக்கு இல்லக்கா, வாங்கி யார் யாரோ வாங்கியிருக்கிறாங்க, நமக்கு தான் கிடைக்கலையேன்னு சொல்லுதா. புரியுதுக்கா புரியுது, நீங்களும் என்ற மாதிரி யோசிக்கிறீங்க. இந்த சின்ன பிள்ளையும் இந்த சீதாக்காவும் தான் நம்ம சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல, நமக்கு தான் கொஞ்சம் அங்கலாப்பா இருக்குது. அது அங்களா விட்டு என்ன பண்ண முடியும்? கிடைக்கலன்னா கிடைக்கலதா, அவ்வளோதான், விட்டு தள்ளு.